ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ. இன்றைய காணொளியில் கல்லறிந்தவனுக்கு பலமாய் என்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஒரு கோவில்ல ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுல பேசின துறவியோட பேச்சு பிடிக்காம ஒருத்தன் அவர் மேல கல்லெடுத்து வீசினானாம். அந்த கல்லு துறவியோட தலையில பட்டு பெருங்காயத்தை ஏற்படுத்தினுச்சான். இதை பார்த்த துறவியோட பக்தர்கள் அந்த இளைஞனை பிடிச்சு அடிக்க தொடங்கினாங்களாம். அதை பார்த்த துறவி அவனை அடிக்காம கூட்டிக்கிட்டு வரும்படி சொன்னாராம். அந்த இளைஞனை மேடைக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்களாம். துறவி பயத்தோட நின்று அந்த இளைஞனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அருகில் வைக்கப்பட்டிருந்த தட்டுலேருந்து மாம்பழம் ஒன்னை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தாராம். அவனை தண்டிக்காம பழம் கொடுக்குறீங்களே சாமின்னு பக்தர்கள் கூச்சலிட்டாங்களாம். அவங்கள அமைதிப்படுத்திய துறவி கூட்டத்துல இருந்தவங்களை பார்த்து, அஞ்சறிவு உடைய மரம் தான் மேல கல்லெறிஞ்சா பழத்தை கொடுக்குது, ஆறறிவு உடையனா என் மேல கல்லெறிஞ்சவனுக்கு சின்னதா ஏதேனும் நன்மை செய்ய வேண்டாமான்னு கேட்டாராம். துறவி கூறியதை கேட்ட அந்த இளைஞன் தன் செயலுக்கு வருத்தம் தெரிவிச்சு அவர் பாதத்துல விழுந்து மன்னிப்பு கேட்டானா. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.